கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே சிறு பாலகனாக வந்ததை நாம் நினைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவர் மூலமாய் வருகிற அத்தனை நன்மைகளையும் நாம் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு தியானிக்கும் வசனம் கூட பாருங்கள், ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமம், அவரை குறித்து என்ன, அவருடைய நாமம் என்ன அப்படின்னா, அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் செய்த முதல் அற்புதமே கானா ஒரு திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அவர் அதிசயமானவர். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது எத்தனையோ அதிசயங்களை செய்தார் என்று பார்க்கின்றோம். அதே போல அவர் ஆலோசனை கர்த்தா, அவருடைய ஆலோசனைகள் எத்தனை அதிகம் நம்மை நடத்துவதற்கு, நம்மை போதித்து அழகாய் நடத்துகின்றவர், ஆலோசனைகளை கொடுத்து அருமையாய் நடத்துகின்றவர். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. பிரியமானவர்களை, இப்படி நாமங்களை உடைய, இப்படிப்பட்ட வல்லமையுள்ள, இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற இயேசு மகாராஜாவை உள்ளத்திற்குள் இன்று கூப்பிடுங்கள். அவர் தருகிற சமாதானம், அவர் தருகிற ஆலோசனைகள், அவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் வல்லமையாய் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற விதம், இதெல்லாம் நீங்கள் ருசிக்க 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 கர்த்தருடைய மகிமையை கண்டு நீங்கள் மகிழுவீர்கள். இந்த நாளிலே முழுமையும் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். யாரெல்லாம் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்காம இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கீங்களோ, இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் அவர் திறக்கும்படியாக இடம் கொடுங்கள். மெய்யான சமாதானம் உங்களை நிரப்பும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆண்டவரே மிகுந்த சமாதானம் உண்டாவதாக, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பாலகனாக நமக்காக அந்த பூமிக்கு வந்தார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, இதோ அவருடைய ஆண்டவரை கிருபையை, மகிமையை மற்றவர்களுக்கும் கொண்டு சொல்லி ஆண்டவரே, அநேகரை கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்குள்ளாக நடத்தக்கூடிய கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வீராக. மெய்யான சமாதானம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.